குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். 10 நாளைக்கு மேலே டெல்லியில் இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் கூட நினச்சேன் நீங்கள் பாஜகவில் இணைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வழக்குக்காக மூத்த வழக்கறிஞரை சந்திக்க டெல்லி சென்று அப்படி தான் விஜயதாரணி சொன்னாங்க. நாங்களாம் என்ன நினச்சோன்னா அவங்க கேஸ் விஷயமா போயிருக்காங்க அப்படின்னு நினச்சோம். தமிழ்நாட்டில் ஒற்றுமையை குலைக்க பாஜக முயற்சி செய்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அது உண்மையும் கூட. எல்லா கோயில் வாசல்ல நான் பிரசாதத்தை போய் ஓட்டு கேட்கும்போது பிரசாதம் கொடுத்து ஓட்டு கேட்கறது. கோவில் நான் சொன்னனால சொல்றேன், மாஸ்க்ல நடக்கலையா, சர்ச்சில் நடக்கிறது இல்லையா? நான் சொல்லி அங்கெல்லாம் யாரு எந்த கட்சி பிரச்சாரம் பண்ணுது? நான் ஒரே விஷயம், அங்க மற்ற கட்சிகள் பண்றது இல்லையா? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க சொல்லணும், இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் சர்ச்சிலையும் மசூதிலையும் பிரச்சாரம் பண்றாங்களா இல்லையா? இல்ல சங்கர், ஒரு அளவு தான் இருக்குது. இல்ல அப்புறம் நான் மரியாதை இல்ல இல்ல பேசுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, பேச விடுங்க. சர்ச்சிலையும் கேட்கறாங்க, மசூதிலையும் கேட்கறாங்க, குருத்வாராவிலும் கேட்கறாங்க. இது மதத்துல வருதா இல்ல மக்கள் நலன்ல வருதா? மதத்துல வருதா மக்கள் நலன்ல வருதா? மத சார்பின்மையில வருது. தினமலரே சொல்லிட்டாங்க அவங்க பூத்துல ஆள் கிடையாது, எல்லாமே முன்னாடி இருந்த மாவட்ட தலைவர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த மாவட்ட தலைவர் போட்ட ஆளுங்க எல்லாமே ஃபேக்கு. இப்போ இருக்க மாவட்டத்தில் கான்டாக்ட் இல்லை, யாருக்கு ஃபோன் பண்ணால் அந்த மாதிரி நம்பரே இல்லை, அந்த அட்ரஸும் இல்லை. அண்ணாமலை கோயம்புத்தூரில் டெபாசிட்டை இழக்கலைன்னா நீங்கள் பொறுத்து வந்து பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன், மாதம் எனக்கு 8 லட்ச ரூபாய் என் நண்பர்கள் கொடுக்குறாங்க. இந்த நண்பர்கள் யார் என்று இன்று வரை அண்ணாமலை புதுவெளியில் அந்த பெயரை வெளியிடவில்லை. அண்ணாமலையோட எலெக்ஷன் அஃபிடவிட் ப்ரூஃபோட வந்துட்டீங்க இந்த டைம். இல்லை கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப், கம்பெனி ஷேர்ஸு, HDFC பேங்க்கு, இந்த மாதிரி கனரா பேங்க், கரூர் எல்லாத்தையும் நீங்கள் போட்டிருக்கீங்க. குற்றவாளி நடிகை எதிராக வெளிப்படையாக இருக்கார் போல இருக்கே. இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இங்கே தான் யூ கேன் ஃபூல் பீப்புள்ஸ் ஒன்லி சம்டைம்ஸ், நாட் ஆல் டைம்ஸ். அவருடைய பர்சனல் மட்டும் தான் பேசுறீங்க. கேட்டா என்ன சொல்றீங்க? கேட்டா என்ன சொல்றீங்க? அவர் IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவன தலைவர் வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். அதாவது ஒரு 10 நாளைக்கு மேலே டெல்லியில் இருந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் கூட நினச்சேன் நீங்கள் பாஜகவில் இணைய போகிறீங்க அப்படின்னு சொல்லி. பாஜகவில் எதுவும் அழைப்பு வந்ததா? நான் 10 நாள் மேலாம் இல்லை, ஒரு 4 நாள் டெல்லி போயிருந்தேன். டெல்லி உச்சநீதிமன்றம் அங்கே தான் இருக்குது. நான் இன்னும் தென் இந்தியாவுக்கு உச்சநீதிமன்றம் தனியாக அமையலை. ஸோ ஒரு வழக்குக்காக ஒரு மூத்த வழக்கறிஞரை சந்திக்க டெல்லி சென்றிருந்தேன். இட்ஸ் பியூர்லி ப்ரொஃபஷ்னல் விசிட் தான். இல்லை அப்படி தான் விஜயதாரணி சொன்னாங்க. நாங்களாம் என்ன நினச்சோன்னா அவங்க கேஸ் விஷயமா போயிருக்காங்க அப்படின்னு நினச்சோம். நீங்கள் ஒருவேளை பாஜகவில் இணைய போகிறீங்களா, ஆல்ரெடி காங்கிரஸில் வேலை இருந்திருக்கீங்க, ஒருவேளை காங்கிரஸில் இணைய போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நான் யூகித்தேன். அதெல்லாம் இல்லை போல இருக்கே. இல்லை, நீங்கள் யூகங்கள் யார் வேணால் பண்ணலாம், நீங்கள் யூகிக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் என்னுடைய விசிட் பியூர்லி ப்ரொஃபஷ்னல் விசிட் தான். இதில் எந்த விதமான அரசியலில், நான் பேசிக்கலாக அரசியல்வாதி தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. நீங்கள் யூகம் பண்ணுறதுல கற்பனை குதிரைக்கு ஒரு எல்லையே இல்லை. நீங்கள் உங்கள் கற்பனையை ஓட விடலாம், தப்பு கிடையாது. மீண்டும் நீங்கள் பெரிய கட்சிகள், அதாவது காங்கிரஸோ அல்லது பாஜகவோ, இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? நான் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்ற ஒரு இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த இயக்கத்துக்கு பொறுப்பாளர்கள்லாம் இருக்காங்க. நாங்கள் பொதுநல வழக்கு, மக்கள் பிரச்சனை, அந்த அன்பிரசிடெண்ட்டாக நடக்கிற இந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ், புயல், வெள்ளம், சுனாமி, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் மக்களோடு நின்று அவங்க எங்களால் முடிந்த உதவிகளை அப்பப்போ செய்து கொண்டு வருகிறோம். விதவுட் எனி பாம்ப் அண்ட் ஷோ, பப்ளிசிட்டி இல்லாமல் எங்களால் முடிந்த அளவுன்னு. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி தேவைகள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி சூழலில் நாங்களும் ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக ஒரு கையை கொடுத்து நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எங்களுடைய ஒரு கடமையாக செய்கிறோம். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. இதுதான் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுடைய அடிப்படை நாதம். அதான் நீங்கள் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறேன், அதேமாரி பொதுநலம் வழக்கு நிறையா போடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனம் சார்பாக தலைவர், ஒரு அரசியல் கட்சியாகவும் ஒரு சமயத்தில் அமைப்பாகவும் இருந்துகிட்ருக்கீங்க.
நான் என்ன கேட்குறேன், இப்போ அண்மையில் வந்து சரத்குமார் கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கட்சி நடத்தினாரு. அவர் கட்சியை கழிச்சிட்டு அப்படியே பாஜக பக்கம் போனார். அந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து இப்படியே பயணிக்க போதா, இல்லை வந்து ஃபியூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டால் ஏதாவது பாஜக பக்கம் போகிறது, திமுக பக்கம் போகிறது, அல்லது வந்து அதிமுக பக்கம் போகிறது, அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருக்கா இப்போதைக்கு? சார் நான் வந்து நீங்கள் என்னை ட்ரோல் பண்ணுறதே தான் 4 கட்சிக்கு போனவர் 4 கட்சிக்கு போனவன்னு. நான் வந்து ஒரு 25 வருட காலம் காங்கிரஸ் கட்சியில் அடிப்படை உறுப்பினர் இருந்து அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணியில் திரு வைகோ அவர்களும் ட்ராவல் பண்ண கொஞ்ச நாள், ஒரு குறுகிய காலம்தான். அதே மாதிரி மக்கள் நீதி மையம் கமலஹாசனோடு ஒரு குறுகிய காலம், ஒரு ஆண்டு காலம் ட்ராவல் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். என்னுடைய இயக்கம் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் பேசிக்கலாக ஐ எம் அ பொலிட்டிக்கலி மைண்டட் பர்சன் தான். பாலிட்டிக்ஸ் தான். பாலிட்டிக்ஸ் இன் அ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரு நேர்மையாக உண்மையாக மக்கள் எல்லாரும் செய்கிற தவிர அவங்க செய்கிறாங்க நானும் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து உண்மையிலேயே நம்மளால் முடிந்ததை செல்ஃப்லெஸ்ஸாக எதிர்பார்ப்பின்றி ஒரு அரசியல் கட்சி, ஒரு கட்சியோட நேர்மையாக இருக்க தலைவரோட பயணிக்கணும்னு தான் போனேன். போய் சேர்ந்தேன். பட்டு எனக்கு சில கருத்து வேறுபாடுகளால் வெளியில் வந்துட்டேன். இப்போது என்னுடைய சொந்த கட்சி அரசியல் கட்சியாக பதிவு பண்ணல, சொந்த இயக்கத்தை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். என்னால் முடிந்ததை நான் சொசைட்டிக்கு மீண்டும் மறுபடியும் செய்து கொண்டு வருகிறேன். ஒரு வழக்கறிஞராகவும் சரி, ஒரு இயக்கத்தின் தலைவனாகவும் சரி செய்து கொண்டு வருகிறேன். எங்கே தப்பு, யார் தப்பு நடந்தாலும் அதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பது என்னுடைய கடமையாக நான் செய்கிறேன். அது எந்த கட்சி எந்த தலைவராக இருந்தாலும். ஓகே, நீங்கள் இப்போ தேர்தல் நடக்கிறனால இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் மக்கள் நீதி மையத்திலையும் பயணிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேள்வி. மக்கள் நீதி மையம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கான ராஜ்யசபா சீட்டு வந்து 2025 கொடுக்கப்படும் அப்படின்லாம் வந்து தொகுதி உடன்பாடு வந்து நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? நான் வந்து உங்களுக்கு முதலே கொஞ்ச நேரத்துக்கு போன கேள்விக்கு பதில் சொன்னேன். கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது நேர்மை, உண்மை, மக்களுக்கு வந்து சேவை, இப்படி தான் அவர் பேசினார். அதாவது கழுதை தேய்ந்து கட்டரம்பு ஆனதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போக போக நெருங்கி அவர்கிட்ட பழக பழக அவருடைய எண்ணம், அவருடைய செயல்பாடு எல்லாம் எதிர்மறையாக இருந்தது. அதை நான் புரிந்து கொண்டு முதலில் வெளியேறினவன் நான். கமலஹாசன் விட்டு வெளியேறிய நான். அதற்கு பிறகு அனைவரும் வெளியேறிவிட்டார்கள்னு தான் சொல்வேன். அதில் வந்து சந்தேகமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நேற்று கூட இருந்த, நான் சும்மா ஒரு ஜோக்காக சொல்கிறேன், இதுக்காகல, மக்கள் நீதி மையம் மிச்சம் மீதி மையமாக மாறிடுச்சு, அதில் இருந்த மிச்சம் இருந்தவங்களும் வெளில போயிட்டாங்க. முன்னாடி கூட யாரோ ஒரு நிர்வாகி வெளில போனாங்க. ஸோ அவர் பேசினதும் அவர் செய்ததும் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. இல்லை, அதான் அது நீங்கள் கடந்த காலங்களையும் சொல்லியிருக்கீங்க. இப்போ இவர் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கிறார் இல்லையா, ஒரு கட்சியாக இருந்து கொண்டு. அது திமுக கூட்டணி கட்சிக்கு இந்த தேர்தலில் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு வந்து கட்சியே இல்லை, அவர்கிட்ட ஆட்களும் இல்லை, கட்சியும் இல்லை. இப்போ திமுக பிரபலம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3% வரைக்கும் கடந்த தேர்தலில் பெற்றிருக்கிறாங்க. மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. அவங்க வந்து தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட். நீங்கள் ஓட்டர்ஸ் வந்து நம்மளோட புத்திசாலிகள். டிவியை உடைப்ப, ரிமோட்டை உடைப்ப, தூக்கி போடுவ, திருப்பி யாரை எதிர்த்து பேசுனியோ அவர்களோடு போய் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக சேர்றதெல்லாம் வந்து மக்கள் வந்து இதை வெல்கம் பண்ண மாட்டாங்க. இல்லை, அதுக்கான விளக்கத்தையும் அவர் கொடுத்துருக்காருல்ல கமலஹாசன். அது ஒரு விளக்கமா? டிவி இருக்குது, பேட்டரிலாம் இருக்குது, கரண்ட் போகாது, இதெல்லாம் வந்து இட் இஸ் யூ கனாட். இல்லை, இந்த நேரத்தில் எதிர்க்க வேண்டியது ஒன்றியம் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் அழகாக சொல்லலாம். கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா கன்ஃபியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் கன்வின்ஸும் பண்ண முடியல, கன்ஃபியூஸும் பண்ண தெரில. இவர் வந்து தான் பேசுகிறதெல்லாம் பெரிய புத்திசாலி. ஆக்சுவலாக வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட், சினிமாவில் ஹி மே பி அன் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் ஆக்டர், சிறந்த நடிகராகலாம். பட் பப்ளிக் லைஃப்பில் இஸ் அ டிசாஸ்டர். அவர் பேசுனதெல்லாம் பொய். சென்னை பாஷையில் தான் ஊத்தல்னா பொய்ன்னு அர்த்தம். அதில் பொய்யா பேசிட்டு நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் திருப்பி போய் ஒரு பொய்யை பேசுனா மக்கள் வந்து அவருடைய வசனத்தை சொல்கிறேன், நீல சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, அதேமாரி நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 22 நாட்கள் தான் இருக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏப்ரல் 19 நடைபெறுது. பிரச்சாரங்கள் வந்து கடுமையாயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்குறோம். மாறி மாறி வந்து பிரச்சாரங்கள் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? திமுகவுக்கு வந்து டெஃபினட்டாக அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா எதிரணியில் வந்து ஒற்றுமை இல்லை. எப்படி பாஜகவுக்கு வந்து நார்தர்ன் ஹிந்தி பெல்ட்டில் அட்வான்டேஜாக இருக்குதோ, தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அட்வான்டேஜ். அதில் மாற்று கருத்தே இல்லை.
எனக்கு திமுகவோடு கருத்து வேறுபாடுகள் ஆன்டி இன்கம்பன்சி, விலைவாசி, மின்சார சொத்து வரி உயர்வு, உயர்வு, சொத்து உயர்வு, மின்சார உயர்வு, பால் விலை, இது நெய் விலை, ஆவியினோட பொருட்கள் எல்லாம் விலையேறிச்சு. அப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த கிரடாய் அமைப்பே வந்து மனு கொடுத்துருக்காங்க, வாங்க விற்க முடியல, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டாம்ப் சார்ஜஸ் அதிகம். இதெல்லாம் வந்து திமுக அரசினுடைய நெகட்டிவ்ஸு. இந்த நெகட்டிவ்ஸையும் மீறி 3 ஆண்டு காலம் ஆட்சியோட ஆன்டி இன்கம்பன்ஸையும் மீறி அவங்களுக்கு அட்வான்டேஜ் எப்படி இருக்கும்னா, அடிப்படையாக பாஜக வந்து ஒரு பொய்யும் புரட்டும் பேசுகிற ஒரு கட்சின்றது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். எப்படி கமலஹாசன் எக்ஸ்போஸ் ஆனாப்லையோ அதே மாதிரி பாஜகவும் நரேந்திர மோடி அவர்களும் அந்த கட்சியும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இவங்க பொய்யா சொல்லுவாங்க, தேர்தலுக்கு முன்னாடி பொய் சொல்லுவாங்க, அதுக்கு வந்துட்டு அப்படியே நேர் எதிராக செய்வாங்க அப்படின்றது எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். பொய்னா நம்ம எதை வச்சு நம்ம பொய்ன்னு எல்லாமே பொய். அவங்க வந்து 15 லட்ச ரூபா போட்டு நான் எங்கே சொன்னோம், அது ஜூம்லா அப்படின்ட்டாரு அமித்ஷா ஹோம் மினிஸ்டர். அப்புறமா உங்களுக்கு வந்து இதை செய்கிறோம் அதை செய்கிறோம், இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு அது வந்து திமுக வந்து மேக்ஸிமம் அவங்க இது பண்ணுறாங்க. பாராளுமன்றத்துலேயும் பேசுகிறாங்க, நாங்கள் ₹1 கொடுத்தா நீங்கள் 28 ரூபா தான், 28 பைசா தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. நீங்கள் வந்து வாயில் ஒன்று 11 எய்ம்ஸ், உங்களுக்கு 11 காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் மதுரையில் எய்ம்ஸு 3 வருஷமாக. இப்போ யூபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபியை வந்து ஒரு மாடல் மாநிலமாகவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லா பணமும் யூபிக்கு தான் போகுது, குஜராத்துக்கு தான் போகுது. ஸோ அவங்க பாஜக ஆளுகின்ற மாநிலத்துக்கு தான் போகுது. இங்கெல்லாம் வந்து இங்கேருந்து எடுத்து, அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, ராப் பீட்டர் பே பால் அப்படின்னு, இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாஜக செய்கிறாங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போயிருக்குது. இல்லை, இப்போ இங்கே வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே சமயத்தில் திமுக ஆட்சி பற்றியும் வந்து மக்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஏன்னா அவங்க சொத்து வரி உயர்வுலேருந்து ஆவின் அந்த பால் விலை உயர்வு தொடர்பாக கூட வரைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது இதெல்லாம் விடவா மக்கள் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜக வந்து பிரிவினைவாதம், மதவாதம் இதை வந்து முன்னெடுத்து அதை வந்து வேகமாக செய்வதால் தமிழ்நாட்டில் வந்து ஒற்றுமையை குலைக்க பாஜக முயற்சி செய்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு, அது உண்மையும் கூட, அது உண்மையாயிடுச்சு. அதுதான் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எல்லா கோயில் வாசல்ல நான் பிரசாதத்தை எடுத்துன்னு போய் ஓட்டு கேட்கும்போது பிரசாதம் கொடுத்து ஓட்டு கேட்குறது, அப்புறமா கோயிலில் போய் கோயில்களை இந்த வர்ஷிப் பிளேசஸை வந்து பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து முன்பு நடந்தது இல்ல. இப்போ இந்த இடத்துல சின்ன குறுக்கீடு இல்ல, மன்னிக்கணும் சொல்லி இல்ல இல்ல நீங்க கோவில் நீங்க சொன்னனால சொல்றேன். பாரதிய ஜனதா பத்தி நீங்க பேசும்போது கோவில் நான் சொன்னனால சொல்றேன். மாஸ்க்ல நடக்கலையா, சர்ச்சில் நடக்கிறது இல்லையா, அங்கெல்லாம் வந்து யாரு எந்த கட்சி வந்து பிரச்சாரம் பண்ணுது? நான் ஒரே விஷயம், அங்க மற்ற கட்சிகள் பண்றது இல்லையா? ஒரே விஷயம் இல்ல, நீங்க பாரதிய ஜனதா கட்சி குறித்து பேசும்போது மதத்தை வச்சு பேசுறாங்க நான் சொல்றேன். இல்ல இல்ல நீங்க மதவாத அரசியல், நீங்க பாரதிய ஜனதா கட்சிய நிறைய பேர் சொல்றாங்களா, நானும் வந்து ஒரு சில இடங்கள் அதை ஏற்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் கோயிலில் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, சர்ச்சிலையும் மசூதிலையும் இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்லையா? இப்போ நீங்கள் இதை சொல்லணும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இல்லைங்க, நீ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் சொல்லணும், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் சொல்லணும். இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் சர்ச்சிலையும் மசூதிலையும் பிரச்சாரம் பண்ணுறாங்களா இல்லையா? இங்கே இருக்க மாநில கட்சிகள் கோயிலையும் போய் வாசல் நின்று நீங்கள் வந்து நாங்கள் இந்து கட்சின்னு கேட்கறதில்ல, ஓட்டு போடுங்க, வேட்பாளர் நல்லவங்க. யாருக்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? இருங்க, யாருக்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? கேட்ட கேள்வி கேட்ட கேள்வி நீங்க பதில் சரியா சொல்லுங்க. இல்ல சங்கர், ஒரு அளவு தான் இருக்குது. அப்புறம் நான் மரியாதை பேசுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க, பேச விடுங்க. போயிட்டு நாங்க இந்துத்துவா கட்சின்னு போய் எந்த மாநில கட்சியும் கேட்கல. அதிமுகவும் திமுகவும் கோயிலையும் கேட்கறாங்க, சர்ச்சிலையும் கேட்கறாங்க, மசூதிலையும் கேட்கறாங்க, இது குருத்வாராவிலும் கேட்கறாங்க, எல்லா இடத்துலயும் கேட்கறாங்க. இல்ல அது இல்ல இல்ல கேக்குறாங்க. இது மதத்துல வருதா இல்ல மக்கள் நலன்ல வருதா? இல்ல இது மதத்துல வருதா இல்ல மக்கள் நலன்ல வருதா? மதத்துல வருதா மக்கள் நலன்ல வருதா? இது வந்து மத சார்பின்மையில வருது. மத செக்யூலரிசம், அங்கதான் செக்யூலரா கேக்குறாங்க. இவங்க வந்து இந்துத்துவா ஐடியாலஜியா கேக்குறாங்க. இதுதான் வித்தியாசம். இவங்களும் கேக்குறாங்க, இவங்களும் கேக்குறாங்க. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. பாஜக மட்டும் பண்ணுதுன்னு சொல்றீங்க. இப்ப நீங்க மக்களுக்காக தானே பேசுறேன்னு சொல்றீங்க, மக்கள் இத பாத்துட்டு இருக்காங்க. சொல்றதுங்க, அப்ரோச் தப்பு, அவங்களோட எண்ணம் தப்பு, உள்நோக்கம் தப்பு.
அவங்களுடைய ஆட்டிடியூடு டுவர்ட்ஸ் ஓட்டர்ஸே வந்து அடிப்படையாகவே குற்றம்னு சொல்கிறேன். நம்ம எதில் கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம்படி தான் நம்ம தேர்தலை அணுகணும். அரசியலமைப்பு சட்டம்படி தான் நம்ம வந்து ஆட்சி செய்யணும். அரசியலமைப்பு சட்டப்படி தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடிமகனும் வாழணும். நீங்கள் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? we are all ஈக்குவல்னு சொல்லுது. நீங்கள் போய் அங்கே பிரிவினைவாதம் பண்ணுறீங்க, மதத்தின் பெயரால் நீங்கள் வந்து அரசியல் பண்ணுறீங்க. அதை தான் சொல்கிறேன், இங்கே தான் டிஃப்ரென்ஸு. இதை வந்து சரியாக உங்கள் வியூவர்ஸ் சொல்கிறேன், ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கணும். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகணும், இதெல்லாம் வரணும். ரெக்கார்ட் ஆகிட்டு நீங்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக ட்விஸ்ட் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து இல்லைன்னா இருக்கிற ரியாலிட்டி தான் சொல்றேன். ரியாலிட்டி தான் நான் சொல்றேன். ரியாலிட்டி பேச பாஜக பண்ணுது, நான் ஒத்துக்கிறேன். மற்ற கட்சிகள் பண்ணுதா, அதையும் சேர்த்து சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்தெந்த கட்சிகள் என்ன பண்றாங்கிறது மக்களுக்கும் தெரியணும். அதுக்காக நான் கேட்கிறேன். மற்ற கட்சிகள் எல்லா மதத்தையும் ஈக்குவலா பாக்குறாங்க. இவங்க வந்து அடிப்படை இந்துத்துவவாதத்தோடு ஒரு மதத்தை மட்டும் போலரைஸ் பண்றாங்க. இதுதான் கிராஸ் டிஃபரன்ஸ். இதுதான் அடிப்படையா பிரச்சனை. இதை தான் நான் சொல்கிறேன், மதவாதம்னு சொல்கிறேன். நான் வந்து ஓட்டு கேளுங்க, நீங்கள் எல்லாத்துலேயும் ஓட்டு கேளுங்க. மற்ற கட்சிகள், மாநில கட்சிகள்லாம் கேட்குறவங்க எல்லாத்துலேயும் ஓட்டு கேளுங்க. எல்லாரும் பாருங்க, தமிழ்நாட்டில் வந்து காலகாலமாக எல்லா குலதெய்வங்களையும், எல்லா கோயில் விழாக்களையும், எல்லா திருவிழாக்களும் எல்லாருமே வந்து எல்லா ஜாதியினரும் எல்லா கட்சியினரும் செல்லக்கூடிய ஒரு இடம் ஐயப்பன் கோயில். மாலை போட்டு போவாங்க. ஆனால் இப்போ என்னன்னா, இங்கே இவங்க வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பிரிவினைவாதம் செய்யும்போது தான் இவ்வளோ நாளாக இருந்தது. ஏன் இல்லை? நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம், பொங்கல் டைம்லாம் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போடுவாங்க. அப்போ வந்து ஒரு முஸ்லீம் பையன் இந்து வேடம் போட்டிருப்பான், ஒரு ஹிந்து பையன் கிறிஸ்துவ வேடம் போட்டிருப்பான், கிறிஸ்துவ பையன் இஸ்லாமிய வேடம். இந்த மாதிரி அவங்களாம் ஒற்றுமையாக போட்டு புர்கா போட்டு ஒரு அம்மா வந்து இது வந்து ஆப்டிக்ஸ்க்கு இல்லை. இந்த மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் மீம்ஸ். அது மாறுதுங்கிறீங்க, மாற்றி பிரிவினை ஏற்படுத்தி போலரைஸ் பண்ணி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்கள் மேடையில் பேசுவதெல்லாம் 85% இந்துக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் 40,000 கோயில்கள். இங்கே தான் அடிப்படையாக நான் வந்து தவறுன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அண்ணன் தம்பிகளா, அக்கா தங்கைகளா, சகோதரத்தோடு அனைவரும் வாழ்கிறார்கள். அனைத்து மதத்தினரும், அனைத்து ஜாதியினரும் எந்த பிரச்சனையும் வாழ்கிற தமிழ்நாட்டில் மதவாதத்தை புகுத்தி பிரிவினை ஏற்படுத்துவது எந்த கட்சின்னு நீங்களே சொல்லுங்க. ஓகே, ரைட். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் லிஸ்டெல்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதில் வந்து மாநில தலைவர் அண்ணாமலையே நிற்கிறார் கோயம்புத்தூரில். இதை பற்றியான உங்கள் பார்வை என்ன? கோயம்புத்தூர் தொகுதியில் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பலம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. காரணம் என்ன? கடந்த தேர்தல் 2021 தேர்தலில் வானதி சீனிவாசன் வந்து அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை, நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அண்ணாமலைன்னு கேட்டு நான் சொல்கிறேன். அண்ணாமலை கோயம்புத்தூரில் டெபாசிட்டை இழக்கலைன்னா நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன், அண்ணாமலையோட அஃபிடவிட்டில் நான் இது எதையுமே என்னுடைய கருத்து இல்லை. அண்ணாமலை என்ன சொன்னார்? ஐ எம் அ ப்ரவுடு கன்னடிகான்னாரு. எனக்கு காவேரி எனக்கு பிரச்சனை கிடையாது. தண்ணி வந்தாலும் வரலனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. காவேரி எக்கேன்னா கெட்டு போட்டோம், என் தமிழ்நாட்டை பற்றி பிரச்சனை இல்லை, நான் ப்ரவுடு கன்னடன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். நான் சொல்ல, நீங்கள் அந்த வீடியோ கூட கிளிப்பிங்கில் போடுங்க. அண்ணாமலையோட கிளைம் என்னன்னா, நான் இறக்கும் வரை கடைசி மூச்சு இருக்கும், டில் மை லாஸ்ட் பிரெத் நான் ஒரு கன்னடனா தான் வாழ்ந்து கன்னடா தான் சாவேன்னு சொன்னார் அண்ணாமலை. அது எப்போ சொன்னார்? அங்க இருக்கும்போது எப்போ சொன்னாலும் எங்க இருக்குமோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி பச்சைவந்தி மாதிரி கலர் மாற்ற முடியாது. அரசியல்வாதியாச்சுன்னா அப்படிதான். அதெல்லாம் கிடையாது. அதுதான் நேர்மை இல்லை, உண்மை இல்லை. இது மக்கள் மன்றம். என்னுடைய கடமை சார். நான் மக்களிடம் சொல்வது என்னுடைய கடமை. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். அண்ணாமலை சொன்னதுதான் இதெல்லாம். ஆனால் அண்ணாமலை என்ன சொன்னாரு? நான் வந்து என்னுடைய மாதம் எனக்கு வந்து 8 லட்ச ரூபாய் என்னோட நண்பர்கள் கொடுக்குறாங்க, எனக்கு யார் கொடுக்குறாங்கன்னு தெரில. அந்த நண்பர்கள் யார் என்று இன்று வரை அண்ணாமலை பொதுவெளியில் அந்த பெயரை வெளியிடவில்லை. கடைசியாக அண்ணாமலையோட எலெக்ஷன் அஃபிடவிட் ப்ரூஃபோட வந்துட்டீங்க இந்த டைம். இல்லை, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப், அதாவது ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் தான் இதை ஃபைல் பண்ணணும். 37 பக்கம் நினைக்கிறேன். இல்லை, இதுதான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருங்க அதுதாங்க சொல்கிறேன். இல்லை, இதுதான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஜுடிஷியல் 27ஆம் தேதி இதை ஃபைல் பண்ணணும். 27ஆம் தேதி அவர் ஃபைல் பண்ணதில் இந்த இவ்வளோ, அதாவது இவ்வளோ சொத்து மதிப்பு, அவருடைய எவ்வளோ வழக்கு இருக்குது, எந்தெந்த காவல் நிலையத்தில் அந்த வழக்கு, அவர் மேலே போட்டிருக்க வழக்கு எல்லாத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுறாரு, எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு.
இந்த ஸ்டாம்ப் பேப்பரில் போட்டு இது நான் வந்து 2 செட்டு போட்டேன்னு சொல்லிட்டாரு. ஜுடிஷியல் இது அடிப்படையாக எதில் ஃபைல் பண்ணணும்னு கூட தெரில. இது அண்ணாமலையோடைய அடிப்படை ஐக்யூன்னு சொல்லுவாங்க, அடிப்படை ஞானம், அறிவு. இல்லை இதில் என்ன தப்பு, என்ன சொல்ல இது வரீங்க? போடக்கூடாதுங்க. ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் தான் போடணும், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் தான் போடணும். இது வந்து கோர்ட்டுக்குள்ளே மட்டும்தான் பயன்படுத்துறது. கோர்ட், இந்தியன் கோர்ட் ஃபீ, கோர்ட்டில் கட்டுறது. நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் தான் போடணும் அஃபிடவிட்டு. நீ இதில் போட்டிருக்கீங்க ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் தாக்கல் பண்ண எல்லா உங்கள் பேன் கார்டு, உங்கள் எல்லாம் இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் டாக்குமெண்ட்டு, பப்ளிக் டாக்குமெண்ட்டு. இதில் சொத்து விவரம், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சொத்து, ஷேர்ஸு, கம்பெனி ஷேர்ஸு, HDFC பேங்க்கு, இந்த மாதிரி கனரா பேங்க், கரூர், எல்லாத்தையும் நீங்கள் போட்டிருக்கீங்க. குற்றவாளி நடிகை எதிராக வெளிப்படையாக இருக்கார் போல இருக்கே இதெல்லாம் பார்க்கும்போது. இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இங்கே தான் யூ கேன் ஃபூல் பீப்புள்ஸ் ஒன்லி சம்டைம்ஸ், நாட் ஆல் டைம்ஸ். இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து அப்புறமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தேர்தல் ஆணையம் உங்களுது அப்படி தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். 2 செட்டு டாக்குமெண்ட் போட்டேன். வழக்கமாக 2-3 செட்டு ஃபைல் பண்ணலாம், பட் இவங்க ஃபைல் பண்ணல. இதை தான் ஃபைல் பண்ணாங்க, இந்த டாக்குமெண்ட் தான் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் இதை தான் எதிர்கட்சிகள் அப்ஜெக்ட் பண்ணி பிடிச்ச உடனே அந்த எலக்ட்ரல் கலெக்டர், அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் டைம் கொடுத்து அஃபிடவிட்டை மாற்றி போட்டு அக்செப்ட் பண்ணிட்டு நாங்கள் 2 ஃபைல் பண்ணோன்னு சொல்லிட்டாங்க. இதுவே அடிப்படை இன்வாலிட், டிஸ்குவாலிஃபை. இல்லை, நான் டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், மக்களுக்கும் புரியறதுக்காக நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இந்த டாக்குமெண்ட்டு, அதே மாதிரி இன்னொரு டாக்குமெண்ட், அது என்ன டாக்குமெண்ட்டு, என்ன அண்ணாமலை விவகாரத்தில் என்ன நடந்திருக்கு, அதை கொஞ்சம் தெளிவாக விளக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வழக்கறிஞராக இருக்கிறனால கேட்குறேன். இந்தியன் கோர்ட் ஃபீ, ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் இதில் ஃபைல் பண்ணக்கூடாது. இதில் ஃபைல் பண்ணி இதை வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்டில். மறுநாள் ஸ்க்ரூட்டினி பண்ணோம். ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது இந்த அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணுறாங்க எதிர்கட்சிகள், முக்கியமாக அதிமுக, நாம் தமிழர்லாம் ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு தேர்தல் அதிகாரி வந்து இதை ஹோல்டு போட்டு, மற்றவங்களையும் ஹோல்டு போட்டு, அண்ணாமலையை கூப்பிட்டு, அவர் சார்ந்தவங்கள அண்ணாமலை யாரையும் கூப்பிட்டு, நீங்கள் வந்து இந்த ஸ்டாம்ப் பேப்பர் அஃபிடவிட்டை செட்டை மாற்றி புதுசாக ஃபைல் பண்ணுங்கள், நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் போட்டு கொடுங்க, இது தவறுன்னு சொல்லி மேனேஜ் பண்ணதா கேள்வி. ஹியர்ஸ்டேன்னு சொல்லுவாங்க, செவி வழி செய்தான். அப்போ நீ பக்கத்தில் இருந்து பார்த்தியா, உனக்கு தெரியுமா? ஆனால் தேர்தல் ஆணையம் வெப்சைட்டில் அவங்க கொடுத்த உடனே எல்லாரையும் அப்லோட் பண்ணுறாங்களே. நீங்கள் அண்ணாமலை இது போய் வெப்சைட்டில் பாருங்கள், அதில் தெரியும். 3 டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட், 2 டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட்னு வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எப்போ பண்ணாங்க, டைமிங்கை செக் பண்ணுங்கள். 27ஆம் ஃபைல் பண்ணி எல்லாம் பண்ணிட்ட பிறகு 28ஆம் 29ஆம் நீங்கள் பண்ணுறீங்க ஸ்க்ரூட்டினியை பண்ண, திருப்பி நீங்கள் அப்போ 28ஆம் அப்லோட் பண்ணுறீங்க. அப்போது வந்து அந்த சான்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, சாதாரண காங்கிரஸ் கட்சி வந்து வெளில போனவர், சிட்டிங் எம்பியாக இருந்தவர், அவரை ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஏதோ அவருக்கும் நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்தனால. ஸோ லெவல் பிளேயிங் ஃபீல்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக இல்லை. ஒன்று, தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமாக, அண்ணாமலைக்கு சாதகமாக செயல்பட்டுருக்குது. இதில் இன்னொரு விஷயம், சரி இதை கூட நீங்கள் வந்து எது வேணா சொல்லி நீங்கள் பண்ணிட்டீங்க. சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், உங்கள் மீது இருக்கும் சொத்தை மறைப்பதோ, வழக்குகளை மறைப்பதோ, இல்லைனா எப்படி உங்களுடைய வருமானத்தை மறைப்பதோ, இதெல்லாம் வந்து சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். உண்மையை மறைப்பது ஒரு குற்றம். இட்ஸ் அன் எலக்டோரல் அஃபென்ஸ். ஸோ யூ ஆர் என்டைட்டில் ஃபார் டிஸ்குவாலிஃபிகேஷன். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படியே அந்த கொசுவத்தி அப்படி சொல்ல விட்டிங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன சொன்னார், நான் பாராளுமன்ற தேர்தலே நிற்க மாட்டேன் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் அண்ணாமலை சொன்னதான் நான் சொல்கிறேன். நான் அண்ணாமலை ஃபைல் பண்ண அஃபிடவிட் தான் நான் பேசுகிறேன். இதில் வந்து என்ன ஃபேக்ட் வந்து மறைக்கப்படுறது, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட் சொல்கிறேன் என்ன அப்படி சொல்கிறேன். இருங்க, நான் எல்லாமே அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட், அண்ணாமலையோட அஃபிடவிட், அண்ணாமலை சொன்னது மட்டும் தான் நான் சொல்கிறேன். என்னுடைய கருத்து எதுவுமே கிடையாது. இல்லை, தெளிவாக வச்சுக்கோங்க. அண்ணாமலை 1 மாதத்துக்கு முன்னே சொல்கிறார், நான் தேர்தலில் நிற்கலைன்னாரு. டெல்லி பாஜக கூப்பிட்டு நின்று தான் தீரணும்னாரு. அவருக்கு விருப்பமே கிடையாது. ஏன்னா டெபாசிட் வாங்க மாட்டாருன்னு தெரியும். இதுதான் உண்மை. இதை தான் அதிமுகவோட வேலுமணி சொல்கிறார், பூத்தில் மூல ஆள் போடுங்கப்பா, நீ ஒரு கட்சியே கிடையாது அப்படின்ட்டார். அது உண்மை. இல்லை, அண்ணாமலைக்கு அங்கே ஃபேன்ஸ் அதிகம். அதே மாதிரி அண்ணாமலைக்கான கமலஹாசனோட அண்ணாமலை பெரிய ஆளா சார்? கமலஹாசன் பாப்புலாரிட்டியில் கமலஹாசன் 70 வயசு, 68 வயசு, 70 வயசு கமலஹாசன். நீங்களே சொல்ல, கமலஹாசன் பாப்புலர், அண்ணாமலை பாப்புலர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? கமலஹாசன் தான். கமலஹாசனாலே கட்சி நடத்த முடியாமல் போயிட்டாரா இல்லையா? இல்லை, இப்போ இவர் தேசிய கட்சி தலைவர், தமிழ்நாட்டில் வேலுமணி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். இதெல்லாம் என்னுடைய கருத்தே கிடையாது. ஒரு தலைவர்கள் அவர்கள் சொன்னதான் நான் கோட் பண்ணுறேன். பாஜக ஒரு கட்சியே கிடையாது. இல்லை, கோயம்புத்தூர்ல இல்லை, இப்போ கோயம்புத்தூர் கிடையாது சார்.
சார் தினமலர்னு ஒரு பேப்பர் வருது சார், அது வந்து என்ன பேப்பரு, யார் பேப்பர் அது, யார் ஆதரிக்கிற பேப்பரு? பாஜகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு சில நேரங்களில் பேசுவாங்க. பாஜக பேப்பர்னே சொல்லலாம், மவுத் பீஸ்னே சொல்லலாம். எப்படி முரசொலி திமுகக்கோ தினமலர்னு சொல்கிறான், அந்த அளவுக்கு வந்து அவங்க பாஜக அவங்க சொல்கிறாங்க பூத்தில் ஆள் இல்லை செக் பண்ணாங்க அப்படின்னு அவங்களது ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குது. நீங்கள் படிச்சிங்களா? இந்த நேற்று வந்தது, நான் படித்ததுனால சொல்கிறேன். அந்த மாதிரி தினமலரே சொல்லிட்டாங்க அவங்க பூத்தில் ஆள் கிடையாது, எல்லாமே முன்னாடி இருந்த மாவட்ட தலைவர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அந்த மாவட்ட தலைவர் வந்து போட்ட ஆளுங்க எல்லாமே ஃபேக்கு. இப்போ இருக்க மாவட்டத்தில் கான்டாக்டே இல்லை, யாருக்கு ஃபோன் பண்ணால் அந்த மாதிரி நம்பரே இல்லை, அந்த அட்ரஸும் இல்லை. ஸோ கோயம்புத்தூர் பூரா இதுதான் நிலவரம், கலா நிலவரம் இப்படி தான் இருக்கு. கலா நிலவரம் இதுதான். ஸோ பூத்தில் ஆள் கிடையாது. வேலுமணி சொன்னது உண்மை. அங்கே வந்து என்னன்னா டெபாசிட் அண்ணாமலைக்கு வராது, இதுதான் ரியாலிட்டி. ஒன்று, சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், உண்மைகளை மறைப்பது குற்றம். இந்த அஃபிடவிட்டில் எந்த பேஜில் 36 பக்கம் அஃபிடவிட்டில் எந்த பேஜில் அண்ணாமலை 8 லட்ச ரூபா கொடுத்தேன்னு சொன்னார்ல, அவர் தான் சொன்னார். இல்லை 8 லட்சமான்னு தெரியல, பட் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து 8 லட்சம் சில விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு சொல்லி 8 லட்சம் ஆகுது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. உங்களுக்கு மாதம் 8 லட்ச ரூபா செலவாகுன்னு சொல்கிறாங்களா, என்ன என் நண்பர்கள் கொடுக்குறான்னு. அந்த 8 லட்ச ரூபாய்க்கு நான் கணக்கு வழக்கங்க, யார் அந்த ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது யூ ஆர் ஹைடிங் த ஃபேக்ட் ட்ரூத். கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் வந்து உங்கள் டாக்குமெண்ட் பிரகாரமே பேசுகிறேன், இது என்னுடைய கருத்து கிடையாது சார். அண்ணாமலை ஃபைல் பண்ணியிருக்க இதில் எல்லாத்தையும் நீங்கள் போட்டிருக்கீங்க, ஷேர்ஸ் போட்டிருக்கீங்க, உங்களுடைய கம்பெனி எத்தனை டைரக்டராக இருக்கீங்கன்னு போட்டிருக்கீங்க, நீங்கள் உங்கள் மேலே இருக்க வழக்குகள் போட்டிருக்கீங்க. ஆனால் எல்லாமே நீங்கள் வந்து இந்தியன் கோர்ட் ஃபீஸ் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் போட்டிங்க, இது இன்வாலிட். சரி, ஓகே, இது வந்து ஒரு எரரு, பாடனபிள் கண்டோனபிள் எரர்னு கூட வச்சுப்போம், ஒரு பேச்சுக்காக வாதத்துக்காக சொல்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞர், ஐ ஷுட் ஆர்கியூ. அண்ணாமலை என்னோட கிளைண்ட்டாக தான் நான் இப்படி தான் ஆர்கியூ பண்ணுவேன். இட்ஸ் கண்டோனபிள் எரர்னு கூட வச்சுப்போம். சரி, நீங்கள் மாற்றி இந்த அவனுக்கு இன்னொன்று அடிப்படையாக இல்லை என்னென்னா, உங்களுக்கு எந்த ஸ்டாம்ப் பேப்பரில் உங்களுக்கு வந்து அஃபிடவிட் போடணும்னு கூட தெரில, அதானே உண்மை? உண்மையாக பொய்யா? இந்த எதில் ஃபைல் போடணும் க்ளீனாக, ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாத சாதாரண பாமரன் தேர்தலில் நிறுத்தா கூட இந்த நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்லாம் அஃபிடவிட் போடுறாங்க. ஆனால் நீ ஐபிஎஸ் படித்த நிமிஷத்துக்கு 100 முறை சொல்கிறேன் நான் ஐபிஎஸ் பாஸ் பண்ணேன்னு. ஸோ நீ ஐபிஎஸ் பாஸ் பண்ணதே இப்போ கேள்விக்குறியாச்சா? நீ ஐஏஎம் படித்தது கேள்விக்குறியாச்சா? நீ எம்பிஏ படித்தது கேள்விக்குறியாச்சா? இதெல்லாம் ஒரு சாதாரண படிக்காத படிப்பறிவு இல்லாதவங்க கூட இதில் வந்து தாக்கல் பண்ணக்கூடிய இது வந்து நீங்க சொல்ற மாதிரி படிப்பறிவு எரர் சார், எரர் நடந்திருக்கு சார். அதுக்கு நீங்க ஐஏஎம்ல வந்து படிச்சாரா, அதே மாதிரி ஐபிஎஸ்க்கான ஒரு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் வந்து அடிப்படையாக ஒரு விஷயத்தை கேட்குறேன், அதை விட்டுட்டு நீங்கள் சுற்றி பேசிகிட்டு இருக்கீங்க பாருங்கள். உங்களுடைய உங்கள் திறமையை என்கிட்ட பயன்படுத்தக்கூடாது சங்கர். அதாவது ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத ஒரு விவசாயி நிற்கிறார் தேர்தலில், அவர் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் அவர் மேலே இருக்க வழக்கு எல்லாமே தாக்கல் பண்ணுறாரு, எத்தனை நிலம் இருக்குது, எத்தனை ஏக்கர் இருக்குதுன்னு. ஆனால் நீ என்ன சொல்கிற, 72 ஏக்கர். உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் 2 தகர டப்பாவோட வந்து பிஎஸ்ஜி காலேஜ் வாசல் நின்னேன். 72 ஏக்கர் நிலம் வச்சுக்கிட்டு விவசாய வருமானம் மாதம் பார்த்தாலே எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா வருமா? நான் பேரஸ்ட் மினிமம் 1 லட்ச ரூபா மாதம் வருமா? ஒரு வருஷத்துக்கு ஒரு 12 லட்ச ரூபா வருமா? ஒரு தகர பெட்டியாக வாங்குவேன். ஒரு சாதாரண ஆள் கூட ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு நல்ல சூட் கேஸ் வாங்குவான். அப்போ அடிப்படையாக உன் பூர்வீக சொத்துன்ற. ஸோ நீ வந்து பொய்யா பேசிக்கிட்டு இருக்க. முதல் நாள்லேருந்து இன்று வரை வெறும் பொய்யும் புரட்டும் பேசும் அண்ணாமலை என்பது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா? இல்ல நீங்க அண்ணாமலை போய் பேசுறீங்க சொல்றீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், எனக்கும் அண்ணாமலைக்கும் பர்சனலா ஐ ஹேவ் நதிங். நான் அதை தெளிவுபடுத்துறேன். ஆனா ராஜசேகருக்கும் அண்ணாமலைக்கும் எந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்க பேசுறது பூராமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பர்சனல் மட்டும் தான் பேசுறீங்க. கேட்டா என்ன சொல்றீங்க, கேட்டா என்ன சொல்றீங்க, அவர் சொன்னதுன்னு சொல்றீங்க. நான் என்ன கேக்குறேன், ஐடியாலஜி ரீதியாக இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படி விமர்சிக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுது அப்படிங்கறத பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி குறித்து நீங்க பேசுனீங்கல்ல, மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் பேசுங்க. ஆனா நீங்க முழுக்க அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிநபரை பத்தி மட்டுமே பேசுறீங்க. வாட்சை பத்தி பேசுறீங்க, அவர் ஃப்ரெண்டை பத்தி பேசுறீங்க, அதே மாதிரி நிலம் 72 ஏக்கர் வச்சிருந்தா அதை பத்தி பேசுறீங்க. இதையே தான் பேசுறீங்க நீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன், நீங்க கேள்வி கேட்டதுக்காக. பர்சனல்னா பப்ளிக் என்னான்னு சொல்லிடுறேன். ஒரு தனிப்பட்ட நபரின் அந்தரங்க விஷயங்களை பேசுவது பர்சனல். தனிப்பட்ட ஒரு நபரின் அரசியலில் இருக்கும் ஒரு நபரின் குடும்பத்தை பேசுவது பர்சனல். ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கும் ஒரு நபரின் ஒரு தலைவரின் யாராக இருந்தாலும் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவருடைய பிள்ளைகளை பற்றி பேசும்,
அவருடைய ஆம், மற்ற மற்ற பேசக்கூடாத விஷயங்களை, அந்தரங்கமாக பேச வேண்டிய விஷயங்களை வெளிப்படையாக பொதுவெளியில் பேசுவது தவறு. நான் பேசினது எல்லாமே பப்ளிக் டாக்குமெண்ட், பொதுவெளியில் இருக்க டாக்குமெண்ட்டு. பொதுவெளியில் அண்ணாமலை பேசிய இல்ல கருத்துக்கள். அண்ணாமலை பேசக்கூடிய கண்டென்ட்ட பத்தி பேசுங்க சார். திமுக ஆட்சியை பத்தியும் இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் குறித்து அவர் பேசுறத பத்தி பேசுங்க. ஒருத்தன் வந்து நீங்க நான் தமிழன் அஃபிடவிட்ல என்ன தாக்கல் இருங்க. பண்றாங்கன்னு ஏன் கேக்குறீங்க? அத பத்தி ஏன் பேசுறீங்க? நான் தமிழன் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான். ஆனா தமிழ்நாட்டுல வந்து தேர்தல் அவர் நிக்கும் போலீஸா இருக்கும்போது சொன்னாரு. உங்களுடைய என்னது? தகவலுக்காக சொல்றேன். போலீஸ் போலீஸா இருக்கும்போது சொன்னாரு. இப்ப அரசியல்வாதி ஆயிட்டாரு. அப்படிதான் மாத்தி பேசுவாங்க. அப்படிலாம் அவரு அண்ணாமலை மட்டும் விதிவிலக்கு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் மாத்தி மாத்தி பேசுறாங்க. உங்களுடைய வாதம் உங்களுடைய வந்து தகவலுக்காக சொல்றேன். சிறுபிள்ளைத்தனமா- எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சசிகலாவை பத்தி என்ன பேசினாரு நம்ம எல்லாம் பார்த்தோம். நேத்து அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? பெரியவங்க காலில் விழுகிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. அப்போ அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படி பேசினாரு, இன்னைக்கு இப்படி பேசினாரு அப்படி நீங்க பேசுனீங்கன்னா ஓகே ரைட்டு, நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய சாமர்த்தியத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது உங்களுடைய வாதமே சிறுபிள்ளைத்தனமாக இருக்கு. எனக்கு தெரியாது சார், நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இல்ல, நாள உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா பல கட்சிக்கு நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். சிறுபிள்ளைத்தனமாக நானே அதை அக்செப்ட் பண்றேன். நீங்க அதை சொல்லி அதில் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நானே அதை சொல்லிட்டேன். நான் 3 கட்சிகள் தான் போனேன். பல கட்சிகளில் 3 கட்சிகள் அந்த கட்சி நான் சொல்லிட்டேன். அண்ணாமலை பேசுவது எல்லாரை பத்தியும் அவன் யோகியமா இவன் யோகியமா நீ கேட்குற. நீயே யோகியம் இல்லைன்றது சொல்றதுக்கு தான் இல்ல இல்லை. அவர் பேசக்கூடிய சட்ட ஒழுங்கை பத்தி பேசுங்க. இங்க இருக்கக்கூடிய ஊழல் குறித்து பேசுங்க. அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருல, இந்தந்த ஆட்சியில இந்தந்த குற்றச்சாட்டுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்களே. நீங்க அஃபிடவிட்லயே 10 நிமிஷமா அதை பத்தியே பேசுறீங்க. 8 லட்சம் ரூபாய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன்னு சொன்னாங்களே, யார் கொடுத்தது, எப்போ கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, ஏன் அந்த கணக்கு தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் பண்ணல? 1. 2வது, நான் வந்து நேர்மைன்னு சொல்கிறேன், எனக்கு வந்து வறுமையில் இருந்தேன்ற. 72 ஏக்கர் பூர்வீக சொத்து இருக்குதுன்ற, அங்கே கான்ட்ரடிக்ட் பண்ணுறேன். நான் வறுமையில் தகர டபால 72 ஏக்கர் இருந்தா பணக்காரா தான் இருக்கணுமா? டெஃபினட்டா அதுல வந்து சார் 5 ஏக்கர் இருந்தாலே நிலம் இருங்க. இருக்கும் சார். நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ம். நீங்க வந்து மேக்ஸிமம் 25 ஏக்கர் வச்சுக்கலாம். 5 ஏக்கர் இருந்தாலே நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே வாங்க முடியாது. நீ 72 ஏக்கர்ஸ் பூர்வீக சொத்து சார். அதாவது அவங்க நிச்சயமா அவங்க தாத்தாவோ அவங்க பரம்பரையில் வந்தது இன்ஹெரிட் பண்றது. அவங்க அப்பா சொத்து கூட அவங்க தாத்தா சொத்தா தான் இருக்கணும். பூர்வீக எங்க சொத்து. சென்னையில இருந்ததா? 72 ஏக்கர் சென்னையில இருந்ததா? கோயம்புத்தூர்ல இருந்ததா? எங்க எங்க இருந்தது? அவரு ஏதோ ஒரு பட்டிக்காடுல இருந்திருப்பாரு, அங்க பட்டிக்காடுலாம் இருந்திருப்பாரு. இல்ல. அது நல்ல விவசாய நிலம். அதான் சொல்றேன், விவசாயம் பட்டிக்காடுல இருந்தாலும் அதோட மதிப்பீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படி சார். இல்ல, அப்படி மதிப்பீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஏங்க சார். வளம் விவசாயிகள் ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? விவசாயிகள் அவ்வளவு ஏக்கர் 100 ஏக்கர் 150 ஏக்கர் வச்சிருக்கோம்னா எதுக்காக சார் தற்கொலை பண்ணிக்கிறான்? விவசாய நிலத்துல அடிப்படையா நீங்க எந்த பொருளை இப்போ எந்த ஒரு செடி மரம் தேங்காய் எதை வளர்த்தாலும் எந்த பயிரை இட்டாலும் நீங்க வந்து நஷ்டமடைய வாய்ப்பே இல்லை. ஏன்னா பொன் விளையிற பூமின்னு சொல்றோம். அதாவது பூமியிலேருந்து பூமி எப்பவுமே விவசாயி ஏமாத்துனது இல்லை. ஆனால் நேச்சுரல் கலாமிட்டி, வெள்ளம் புயல் இதெல்லாம் டெல்டா ரீஜனில் நிறைய பேர் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. அங்கே தான் தற்கொலைகள் நிறைய நடக்குது. கோயம்புத்தூரில் வளமையான மண், கரூரில் வளமையான மண், அந்த ஏரியாலாம் வந்து ஒரு புயலும் அடிக்கலை. ஸோ அங்கே கடற்கரையும் இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த விவசாய லேண்டில் நஷ்டம் வர வாய்ப்பே இல்லை. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட கேட்டாதான் தெரியும். அது நீங்க கேட்டு சொல்லுங்க. நீங்க உண்மை வந்து அவங்களுக்கு தான் தெரியும். கேட்டு சொல்லுங்க. ஆனா அண்ணாமலை தன்னை வந்து பொய், நான் ஒரு பொய்யா தான் பஸ்ட் பண்ணிட்டு வரேன். அண்ணாமலை சொன்ன எல்லா பொய்யும் சொல்லிட்டேன். இது மக்கள் மன்றத்துல இருக்குது. மக்கள் நான் பேசுனதையும் மக்கள் பாக்குறாங்க. நீங்க மக்கள் அண்ணாமலை வந்து பொய் எது உண்மை, யார் அரசியலா பேசுறா, யார் பர்சனலா பேசிருக்காங்க மக்கள் பாக்குறாங்க. அவர் அஃபிடவிட்ல மறைச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு அஃபிடவிட் கூட தாக்கல் பண்ண முடியல. அது கூட அவருக்கு அடிப்படையா அறிவு இல்லை. இதெல்லாம் வந்து அவருடைய டாக்குமெண்ட், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவரை பற்றி பேசிய அரசியல் தலைவர்கள் கருத்தை மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். ராஜசேகரன்ற தனிப்பட்ட நபர் அண்ணாமலையே தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே பர்சனலாக நான் அவர் குடும்பத்தையோ அவர் மனைவியோ பிள்ளைகளையோ அவர் அப்பா அம்மாவையோ நான் எப்பவுமே பேச மாட்டேன். இதுதான் அடிப்படை நாகரிகம். இதுதான் தனிப்பட்ட நபரை நான் மெயின்டைன் பண்ணுறது. ஐ வில் நெவர் ஸ்பீக். நீங்கள் எனக்கு 1 லட்சம் கோடி கொடுத்தாலும் நான் பேச மாட்டேன். ஏன்னா அது எத்திக்கல் கிடையாது. ஐ கோ பை தி மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் தான். இந்த வழக்கை இது ஒரு வழக்காக தான் நான் பார்க்குறேன். இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றவாளி அண்ணாமலை ஒரு பொய்யும் புரட்டும் பேசும் ஒரு நபர். மக்கள் மன்றத்தில் தேர்தலில் நிற்கும் ஒரு நபரை இந்த மாதிரி இப்போவே இவ்வளோ பொய் பேசுபவரை மக்கள் வாக்களித்தால் வீணாக போகும். மக்களிடமும் பொய் பேசுவார். அவங்க கட்சி தலைவர்கள் எப்படி பொய் பேசுகிறாங்களோ, இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் வாக்குறுதி கொடுத்துட்டு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்களோ, அதையும் அண்ணாமலை கண்டிப்பாக செய்வார்.
ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்குது. மக்கள் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. எல்லா விதமான மக்களும் கண்டிப்பா பார்ப்பாங்க. மக்கள் முடிவு அவங்கள்ட்டே அறிவாளிகள். விட்டுரும். முடிவு அவங்கள்ட்டே விட்டுரும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் ஹார்ட் பீட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.